ஹாய் ஃபேமிலிஸ், ஒரு குட்டி மினி vlog தான். இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்கூலில் வந்து எனக்கு லாஸ்ட் டே. ஸோ பசங்களெல்லாம் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரூமை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ எமோஷ்னலி டச்சிங்காக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, என்னோடய கெரியர் ஸ்டார்ட் பண்ண இடம் இது. ஸோ ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கான ஃபீல். அந்த டோரை க்ளோஸ் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட்டு ஒரு vlog மாதிரி எடுத்திருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுதான் மை அவுட்டர் கிளாஸ் ரூம். என் குழந்தைங்கள்லாம் உட்காந்துருக்காங்க கீழே. ஜஸ்ட் டேக்கிங் அவுட் தட் ஹோல் கிளாஸ் வியூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து போர்டு இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவலி நம்ம கிளாஸில் போர்டு தானே இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதில் கடைசியாக நம்ம எழுத போகிறோம், இன்றைக்கி தான் நம்ம எழுத போகிறோம். அந்த டேட் வாஸ் லிட்ரலி ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு. குழந்தைங்க எல்லாமே ப்ரேயருக்கு ரெடி ஆனாங்க, ஸ்டாண்டப் ஆகிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு குழந்தைங்களுமே ப்ரீகேஜி பொறுத்த வரையும் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கோவத்தில் திட்டினா கூட தே ஓன்ட் பாதர் அண்ட் தே வில் கம் பேக். அப்படி வந்து பேசுவாங்க. லிட்ரலி அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, காடோட மினி வெர்ஷன் தான். ஸோ அவ்வளோ விஷயங்கள் வந்து இருந்துச்சு. எப்போவுமே ப்ரேயருக்கு வந்து அன்னைக்குன்னு பார்த்து அழகாக நின்றுட்டு எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த ஒரு மொமெண்ட் வந்து எப்படி ஷேர் பண்ணுறேன்னு தெரியல. என்னோடய ஒர்க் கெரியருக்காக க்ரோத் ஆன இடமும் இது தான். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன பண்ணேன், போர்டில் டேட்லாம் எழுதும்போது ஆக்சுவலி நான் லெஃப்ட் ஹேண்டில் எனக்கு பெருசாக ஹோல்ட் பண்ண வரல ஃபோனை. ஸோ ட்ரைபாடுமே எதுவும் எடுத்துகிட்டு போகல. ஸோ எல்லாமே லாஸ்ட்டாக நம்ம எழுத போகிற அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புளு, அப்புறம் வந்து ஹேண்ட் ரைட்டிங், அந்த சுற்றி எனக்கு என்னமோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இதோடு என்னை விட்டு போயிடுவேல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து குழந்தைங்களெலாம் ரவுண்டாக உட்கார வச்சு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னும் போது அழகாக ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ லிட்ரலி இது வந்து எப்படி சொல்லி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியாது. அவ்வளோ அழகாக உட்காந்து ஷேர் பண்ணி கேக்கு என்னென்னமோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஒரு பாக்ஸை பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து அவங்க பேக்கெல்லாம் மாட்டி அழகாக உட்கார வச்சிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலி அவங்க வீட்டு போகும்போது ஒருத்தர் நிற்காமல் உட்காராமல் தண்ணி குடிக்காமல் அந்த மாதிரி ஒரு சில பேர் எப்போ தான் வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருந்தாங்க. ஜாலியாக விளையாடிட்டு ரைம்ஸ் பாடிட்டு அப்புறம் வந்து ஆனுவல் டே அவங்களுக்கு அடுத்த நாள். ஸோ சின்ன குழந்தைங்கள பொறுத்தவரை இந்த ஸ்டார் போடுறது எனக்கு இங்க் பென் எடுத்துகிட்டு போனால் சரியாக போட வரல. ஆனால் அந்த ஸ்டார் வந்து அவங்களுக்கு அது பெருசாக இருந்துச்சு அந்த ஒரு மொமெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பக்கத்து கிளாஸ்லேயுமே வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கிட்ட, ஏன்னா எப்போவுமே வாழ்த்தனம் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ கூட பார்த்திங்கன்னா ஐடி கார்டு சுற்றிட்டுருக்கான். ஸோ அந்த மாதிரி ஓல்ட் ப்ரீகேஜுமே போயிட்டு பார்த்துட்டு அவங்களுக்குலாம் ஹாய் பாய் நல்லா படிக்கணும் அப்படி இதில் சொல்லிட்டு வரும்போது லிட்ரலி ரொம்ப வந்து இவன் கொஞ்சம் சேட்டை பண்ணுவான். ஆனால் அவனோட சேட்டை தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஸோ ரொம்ப பிடிச்சி அவ்வளோதான். ஸோ அதுதான் எனக்கு இன்னமும் மறக்க முடியல. April 17th இஸ் மை லாஸ்ட் ஒர்க்கிங் டே இன் மை ஸ்கூல். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். திஸ் மை என்டையர் கிளாஸ் ரூம். ஐ ஹோப் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய், தேங்க்யூ.